வின்பாஸ்ட் தொழிற்சாலைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அட்மின், மேற்பார்வையாளர் போன்ற பதவிகளுக்கு பட்டதாரிகளை அழைத்து நேர்காணல் நடைபெற்றுள்ளது. டிப்ளமோ, ITI படித்து புது முகங்களுக்கு விரைவில் நேர்காணல் நடக்கும் என தகவல். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டாரப்பிடாரம் அருகே உள்ள சில்லாநத்தம் பகுதியில் 408 ஏக்கர் பரப்பளவில் 16,000 கோடி ரூபாய் செலவில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி வின்பாஸ்ட் தொழிற்சாலைக்கான அடிக்கலை முதலமைச்சர் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் விரைவாக கட்டுமான பணியை துவங்கியது. இந்த நிலையில் வின்பாஸ்ட் தொழிற்சாலை கட்டுமான பணிகள் இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் மார்ச், ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக கட்டுமான பணிகள் நிறைவடைந்து வின்பாஸ்ட் தொழிற்சாலை ஜூன் மாதம் தனது உற்பத்தியை துவங்க ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் வின்பாஸ்ட் பேட்டரி ஆலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பட்டதாரிகளுக்கான மேற்பார்வையாளர் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது. அதில் விண்ணப்பித்த அனைத்து இளைஞர்களையும் அழைத்து நேர்காணல் நடத்தியிருக்கின்றது. வின்பாஸ்ட் தொழிற்சாலை தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் உரிய அழைப்பு வரும் எனவும் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய முகங்களுக்கு டிப்ளமோ மற்றும் ITI படித்த இளைஞர்கள் தேர்வு செய்ய இருக்கக்கூடிய நிலையில் நிறுவனம் சார்பில் ரியாஸ் என்பவர் மூலம் இணையதளம் மூலம் ஆள் சேர்ப்பு நடைபெறும் என்ற தகவலை தயார் செய்ய கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர் 1ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை ஆள் சேர்ப்பு நடைபெறும் என தயார் செய்த தகவலை யாருக்கோ தெரியாமல் அனுப்பியிருக்கின்றார். இது இணையதளத்தில் வேகமாக பரவ இந்த தகவலை நம்பி தூத்துக்குடி மட்டுமல்லாது சென்னை, மதுரை, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானவர்கள் இன்று வின்பாஸ்ட் ஆலைக்கு தங்களது சுய விபரத்துடன் வந்திருந்தனர். அப்பொழுது வின்பாஸ்ட் நிறுவன அதிகாரிகள் சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரவியுள்ளது என்று அவர்களிடம் தெரிவித்ததோடு வேலைவாய்ப்பு கேட்டு வந்த இளைஞர்களிடம் அவர்கள் பயோடேட்டாவை வாங்கி அனுப்பி வைத்து கொண்டு திரும்பி அனுப்பி வைத்தனர். விரைவில் மாவட்ட ஆட்சியரின் மேற்பார்வையில் நேர்காணல் நடக்கும் என கூறப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.